Welcome to this video session. In this session, I will explain how to call a function. Okay. So previous 2 வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா 3 பார்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 2 பார்ட் நம்ம பார்த்தாச்சு. ஒன்று வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இன்னொன்று ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபங்க்ஷன் காலிங் ஆர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்குரிய ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குரிய ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னா என்னென்னா டிக்ளரேஷன் டெஃபினேஷன் கொடுத்தாலுமே ஸோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, எப்படி கால் பண்ணுறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இனிஷியலாகவே அந்த காலிங் இருக்கணும் இல்லையா? அது முதல்ல ரெஃபர் பண்ணுறப்ப தான் அந்த இடத்துல அது இருக்கான்னு போய் செக் பண்ணும். இருந்துச்சுன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொன்னோன்னா இதை எங்கே நம்ம கொடுக்கணும்? கண்டிப்பாக மெயின் ப்ரோக்ராமில் தான் கொடுக்கணும் இல்லையா? மெயின் ஃபங்க்ஷனில். பிகாஸ் எப்பயுமே கம்பைலர் எங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும்? மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலும் எங்கே மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் கம்பைலர் அதனோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே தான் நம்ம இந்த ரெஃபரன்ஸுங்கிறத கொடுக்கணும், ஃபங்க்ஷனை கால் பண்ண கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இந்த மூணில் இதை தான் ஃபஸ்ட்டு அது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ரெஃபர் பண்ணணும், அதுக்கப்புறம் போய் அது டெஃபினேஷனை பார்க்கணும். அந்த டெஃபினேஷன் பார்ட்லேருந்து அது டிக்ளரேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோமாங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு டிக்ளேர் அ மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, வாய்ட் மெயின். ஸோ இந்த மெயினுக்குள்ளே ஜஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். எப்படி நீங்கள் டிக்ளரேஷன்லேயும் டெஃபினேஷன்லேயும் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் கால் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் ஜஸ்ட் எப்படி கால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் ஆஃப் டீச்சர் என். இதுதான் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். ஏன்னா ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தென் அதனுடைய பேராமீட்டர்ஸ். இந்த ஃபங்க்ஷன் நேம் இங்கே கொடுத்துருக்கிறதா இங்கேயும் இருக்கணும். இந்த லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ, அதாவது டிக்ளரேஷனில் டெஃபினேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் இந்த மெயின் காலிங்கில் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் காலிங் ஸ்டேட்மெண்ட். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபங்க்ஷன் காலிங்னு சொல்கிறோம். ஓகே, இதை நான் கால் பண்ணி இந்த ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிளை நான் ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ எனக்கு இங்கே என்னங்கிறது இன்புட் வேணும் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை இன்புட்டாக வாங்கிக்கோங்க. இன்புட் என்ன கெட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன கெட் பண்ணிட்டீங்களோ அந்த வேல்யூவை தான் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம், ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்ட்டுக்கு வரும். ஸோ இங்கே டிக்ளரேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு போய் செக் பண்ணிக்கும். டிக்ளரேஷன் கரெக்டாக இருந்தால் தான் இது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ, சப்போஸ் 5ன்னு n இஸ் ஈக்குவல் டு 5ன்னு நீங்கள் இன்புட் வாங்கியிருக்கீங்கன்னா இங்கே 5ங்கிற வேல்யூவோட இங்கே வரும். அப்போ இங்கே என்ன 5. ஸோ 5 ஃபேக்டோரியல் பார்க்கணும்னு அர்த்தம். அப்போ i is equal to 1 to 5 வரைக்கும் மூவ் ஆகும். ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலாவில் எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 120ன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனலாக வெளியே வர்றப்போ. அப்போ ரிட்டன் 120. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ரிட்டன் 120ன்னு கொடுத்தோடனே திருப்பி எங்கே வரும்? இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே போடும். இப்போ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன? ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 120 ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் நம்ம இதை அவுட்புட்டுக்கு கொடுத்துடுறோம். சி அவுட்டு ரிசல்ட். மெயின் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபங்க்ஷன் காலிங். ஓகேவா? அப்போ இதை ரெஃபர் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இன்புட்டு நம்ம கெட் பண்ணியிருக்கோம். இந்த இன்புட்டை இங்கே டேரெக்டாகவும் பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நெக்ஸ்ட்டு கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸுங்கிற கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்ஸு. தேங்க்யூ.